குபேர கலச அறக்கட்டளையில் மகளிர் அணியை சேர்ந்த துணை பொருளாளர் ரேணுகாமா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவங்க பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறத காரகத்துவம், அந்த 4ஆம் இடத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பேச வர்றாங்க. வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வளர்க ஜோதிடம், கந்தன் பாதம் கனவிலும் காக்கும். இன்று எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச வந்திருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவகத்தை பற்றி பேச வந்திருக்கோம். பொதுவாகவே 12 ராசிகளுக்கும் 12 பாவகங்களுக்கும் உட்பட்டதே ஜாதகம் இல்லைங்களா? அப்படி இருக்கையில நம்ம பேச வந்தது 4ஆம் பாவகம். 4ஆம் பாவகத்தில் வந்துட்டு என்னென்ன இருக்கு, 4ஆம் பாவகத்தில் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 4ஆம் பாவகம்னு பார்த்தீங்கன்னா தாய்மை, ரெண்டாவது அம்மாங்கிற ஸ்தானமே 4ஆம் இடத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. 4ஆம் இடம்ங்கிறது அம்மாவை பற்றி சொல்லும். அம்மா எப்படி இருப்பாங்க, அம்மா இருக்காங்களா இல்லையா, அம்மா ஆரோக்கியமாக இருக்காங்களா, அம்மா எவ்வளோ ஒரு டேலண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது 4ஆம் பாவகம்தான். ஒரு ஜாதகரோட ஆரோக்கியம், உடல் சுகஸ்தானம், ஆரோக்கியம்னு சொல்லக்கூடியதும் 4ஆம் இடம் தான். 4ஆம் இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய்மை, தாய்க்கு மட்டும் முதல் ப்ரியாரிட்டிங்கிறது கிடையாது. அம்மா பெருசு, அம்மா தான் முக்கியம், ஃபஸ்ட்டு அம்மா தான், தாய்க்கு தான். ரெண்டாவது வண்டி வாகனம், வீடு, இடந்தடம் வாங்கணும் அப்படின்னாலே 4ஆம் பாவகம் தான். 4ஆம் பாவகம் ஒரு ஜாதகருக்கு நல்லா இருந்தால் மட்டுமே இதெல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பும் யோகமும் இருக்கு. அப்போ 4ஆம் பாவகத்தில் நல்ல ஒரு சுபகிரகங்க இருக்கிறாங்கன்னா இதை பற்றி நம்ம வருத்தப்படணும். இதை அதாவது அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு அடிக்கடி தொந்தரவுகள் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கணுங்கிறது இல்லை. 4ஆம் பாவகத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு வீடு வண்டி வாகனத்தை பற்றி யோசிக்கணுங்கிறது கிடையாது. எல்லாமே நிறைவாக இறைவன் கொடுத்துருப்பாருங்கிறது சாஸ்திரம். அப்படி இருக்கையில 4ஆம் இடத்துல இது மட்டும் தானா அப்படின்னா, படிப்பு +2 வரையிலும் எப்படி படிச்சிருக்காங்க, ஒரு 2-3 ஸ்கூல் மாறி இருக்காங்களா, +2 வரையிலும் நல்லா படித்து அடுத்த யூஜி படிப்பு சிறப்பாக அவங்களால போக முடியுதா அப்படிங்கிறதையும் 4ஆம் பாவகம் தான் சொல்லும். ரெண்டாவது 4ஆம் பாவகத்தில் ஆடை ஆபரணம், அவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் எளிமையாகவும் இருப்பாங்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுலேருந்து உடுத்துகிற உடையிலிருந்து ரொம்பவும் எளிமையாகவும் சிம்பிளாகவும் இருப்பாங்க. ஆனால் 4ஆம் பாவகத்தில் சுபகிரகங்கள் 4ஆம் பாவகம் வலுத்தவங்க பார்த்தீங்கன்னா நீட்டான ஆடை, எதுலேயுமே நீட்டாக இருக்கணும், லக்ஸரியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க பொதுவாக 4ஆம் பாவகங்கிறது பிறந்த ஊரையும் சொல்லும். நாம் எந்த ஊரில் பிறந்தோம், பிறந்த ஊரில் இருந்தால் எப்படி இருக்கும், பிறந்த ஊரே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் 4ஆம் பாவகம் சொல்லும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு 4ஆம் பாவகத்தில் தாய்ங்கிற ஸ்தானத்தை பார்த்துக்கலாம். அம்மாங்கிறது 4ஆம் இடத்துல சூரியன் இருந்தாங்க அப்படின்னா அம்மா நல்ல ஒரு ஆளுமையோடு இருப்பாங்க, நல்ல ஒரு டேலண்ட்டாக இருப்பாங்க, அரசாங்க தொடர்போடு இருப்பாங்க, வீட்டுக்கு முதல் பிள்ளையாக இருப்பாங்க, எந்த இடத்துலையும் துணிச்சலாகவும் நேர்மையாகவும் நடக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. சந்திரன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இறக்க குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. எதையுமே எளிமையாகவும் ஈஸியாகவும் யாருக்கிட்ட ஏமாந்துருவாங்க. நல்லவங்கள் எது கெட்டவங்கள் எதுன்னு பகிர்ந்து பார்க்கறதுக்கு தெரியாது, எல்லாத்தையும் நம்பிடுவாங்க. ஏன்னா 4லேயே சந்திரனுங்கிறது ரொம்ப இறக்க குணம், ரொம்பவே தாய்மைக்கு உண்டான இடம்ங்கிறது அதுதான். ரொம்பவே இறக்க குணத்தோடு இருப்பாங்க. உடனே யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படின்னெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, எல்லாத்தையும் யதார்த்தமாக எடுத்துக்குவாங்க 4ல் சந்திரன் இருக்கிறவங்க. ரெண்டாவது 4ல் செவ்வாய் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தைரியமாகவும் துணிச்சலாகவும் இருப்பாங்க. அவங்க பேரில் நிலபோலம், சொத்து சுகம், காடு தோட்டத்தோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளவங்களாக இருப்பாங்க. இதே மாதிரி 4ல் செவ்வாய் இருந்தால் அம்மாவுக்கு எலும்பு தேய்மானம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொடுக்கும். 4ல் செவ்வாய் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு தைரியம் இருக்குதோ அதே அளவுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அவங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது 4ல் புதன் இருந்தால் எப்படி அப்படின்னு பார்த்தா அவங்களும் நல்ல ஒரு புத்திசாலி, எதுலேயுமே வியாபார நுணுக்கத்தோடு இருப்பாங்க. என்ன ஒன்று பேசினாலும் தனக்கு என்ன லாபம், நம்ம என்ன எதையுமே லாப நோக்கத்தோடு தான் அந்த பேச்சுக்கள் பேசுவாங்க, செய்வாங்க. எல்லாமே ஒன்று செஞ்சாலும் அதில் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, எதுக்கு நம்மளுக்கு தேவையாக இருந்தால் செய்யலாம், இல்லைன்னு நம்ம பாட்டுக்கு விட்டுறலாம் அப்படின்னு கொஞ்சம் சுயநலமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்துக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. குரு 4ல் இருந்தால் அவங்க சிறந்த ஆசிரியர் போல, நல்ல ஒரு புத்தி போதகர் போல, குருநாதரை போல,
ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்பவுமே ஒரு ஆசிரியர் பணி உள்ளவங்களா இருப்பாங்க. ஆசிரியரை போல ஒரு குடும்பத்தையும் சரி அந்த வம்சத்தையே நிர்வகிக்கக்கூடிய திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. 4ல குரு இருக்கிறவங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தாயார் ரொம்பவும் எளிமையா இருப்பாங்க. ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடுகள் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஏதோ ஒரு ரீதியா ரொம்பவே ஸ்லோவா தான் அவங்க செய்வாங்க எந்த ஒரு செயலையுமே. சரி, 4ல பாவகிரகங்கள் இருக்கிற தாய்கள் எல்லாமே அப்படிதான் இருப்பாங்களா? அப்படியெல்லாம் இல்லை. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருந்தாலோ இல்ல திரிகோணாதிபதியான 5, 9 குடையவரோட சாரத்தில் இருந்தாலோ பாவிகளே இருந்தாலும் அவங்க சிறந்த தாயாவும் ஆரோக்கியத்தோடும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 2வது, சரி அப்படின்னா திரிகோணாதிபதிகள் இல்லை, 4ல சனி பகவான் இருக்காங்க. சரி, அப்படி அவங்க அம்மாவுக்கு என்ன தொந்தரவு பண்ணும்? எப்படி இருப்பாங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து லக்னத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் இடையில இன்னொரு பாவகிரகம்னா யாரு? ராகுவோ கேதுவோ இருக்கும் பட்சத்துல தாயாருக்கு கண்டிப்பா ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும். அமானுஷ்யம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளால் தாயார் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சரி, 4ஆம் இடத்துல நம்ம வீட்டையும் சொல்லியிருக்கோம். அப்போ வீடு இருந்தா எப்படி? 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு இவங்க கட்டிய வீடு, அதாவது புதுசா பாலக்கால் போட்டு கட்டுறதை விட கட்டின வீடு வாங்கிக்கிறது பெட்ரு. அதுவும் 4க்கும் லக்னத்துக்கும் இடையில பாவிகள் இருந்தால் அந்த கட்டின வீடே ரொம்ப யோசனை பண்ணி வாஸ்து குறைபாடெல்லாம் இருக்குதா இல்லையான்னு தெளிவா 1000 தடவை யோசனை பண்ணி தான் வாங்கணும். கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதே நல்லது. அப்படியே வாங்கினாலும் ரொம்ப தெளிவா பார்த்து தான் நம்ம வாங்கணும். 4ஆம் இடத்துல பாவிகள் இருந்தால் வீட்டுக்கு நான் சொல்றேன். 2வது, 4ல ராகு இருக்காங்கன்னா தாயாரை பொதுவாகவே தாயார் எந்த ஒரு விஷயத்திலையுமே திருப்திப்படுத்துறதுங்க ரொம்ப சிரமமா இருக்கும். அதே அளவுக்கு 4க்கும் லக்னத்துக்கும் இடையில சுபகிரகங்கள் இருந்து 4ல ராகு இருந்தா தாயாரை விட பிரம்மாண்ட புத்திசாலி யாருமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு சரியான டேலண்ட் இருக்கும் 4ல ராகு இருக்கிறவங்களுக்கு. சரி, 4ல கேது இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா 4ல கேது இருக்கிறவங்களோட தாயார் ரொம்பவே அவங்க முன்னோர்கள மாதிரி ஒரு பெரிய ரொம்ப ஒரு பக்குவம் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. எதுலேயுமே வெட்டொன்னு துன்றண்டா பேசிடுவாங்க. அனாவசியமாலாம் பேச மாட்டாங்க. மனசுல என்ன இருக்குதுங்கிறத வெளிப்படையா சொல்லவும் மாட்டாங்க. அமைதியா இருந்து அவங்க காரியத்தை சாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் செய்வாங்க. எதையுமே நிதானமாகவும் சைலண்டாகவும் ஆமா இல்லை அப்படிங்கிற 2 வார்த்தைகளோட முடிச்சுக்குவாங்க. அதே மாதிரி லக்னத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் இடையில பாவகிரகங்கள் இருந்தால் கண்டிப்பா ஆரோக்கியத்துல குறைபாடுகளை கொடுக்கும், ஹார்ட் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை கொடுக்கும். அதே அளவுக்கு சுபகிரகங்கள் இருந்துட்டா தொந்தரவுகளே கொடுத்தாலும் அதையை தாண்டி வரக்கூடிய திறமையும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரி, 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? படிப்பு அடிப்படை கல்வி மட்டும்தான் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்ல முடியாது. அடிப்படை கல்வி முடிச்சு +2 வரையிலும் 4ஆம் இடம். +2க்கு மேலே நாம் யூஜி படிப்புன்னு சொல்கிறோம்ல, உயர்கல்வி படிப்பு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் தான். உயர்கல்வியில் 4ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்தால் அவங்க சிறந்த உயர்கல்வி படித்து அவங்க எதிர்பார்த்த படிப்பு படித்து நல்ல நிலைமைக்கு நல்ல ஒரு பேரு புகழ் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சரி, 4ஆம் இடத்துல இருந்து, அதாவது கடகத்தில் காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடமே கடகராசின்னு சொல்லுவோம். கடகராசியிலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்துச்சுன்னா அவங்க பிறந்த ஊர்ல இருக்கிறது 100% தப்பு. பிறந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்த ஊரை சொல்லக்கூடியது 4ஆம் இடம். அப்படி 4ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தியில அந்த இடத்தை விட்டுட்டு நம்ம இடம் மாறி நம்ம வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திக்கிட்டோம்னாலே ரொம்ப சிறப்பா இருக்கும். இதை நம்ம எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாலும் ஒவ்வொருத்தரும் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன் இத்தனை வருஷமா நாம இங்கதானே இருந்தோம், இதுவே மேசத்துல சூரியன் திசை நடத்திட்டு இருக்கையில் இந்த இடத்துல நம்ம நல்லா தானே இருந்தோம், இன்னைக்கு என்ன சந்திரன் கடகத்துல நடத்தினதையும் நம்ம வெளியே போகணுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. ஆனா அது தப்பு. கண்டிப்பா கடகராசியிலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்துது அப்படின்னா அவங்க அந்த இடத்தை விட்டுட்டு வெளியே போய் இருந்தாலே சிறப்பா இருக்கும். இதுவும் 4ஆம் இடத்துக்கும் பொருந்தும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 4 தான் கடகம், அதனால 4ஆம் பாவகம் கடகம் 2 ஒண்ணுதான். சரி, ஓகே.
ரெண்டாவது வண்டி வாகனம். வண்டி வாகனம் 4ஆம் இடத்துல இருக்கிறவங்க வண்டி வாகனம் எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தானுங்க இருக்குது. எல்லா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய பொருளாதாரமும் இருக்கு. ஆனால் வண்டி வாகனமே நிலைக்கவே மாட்டேங்குது. ஒன்று டியூ போட்டு கட்டினோம்னா அதை என்னால் முழுமையாக கட்டி முடிக்க முடியறதில்ல. இல்லை நம்ம ரெடி கேஷே கொடுத்து வாங்கினாலும் ஏதோ ஒரு பக்கம் வண்டி வாகனம் ஆக்சிடெண்ட் ஆகிருது. தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. புது வண்டியே எனக்கு நிலைக்க மாட்டேங்குது. அப்படிங்கிற இல்லை பழைய வண்டி தான் வாங்கலாமா? எந்த வண்டி வாங்கினாலும் மாற்றி மாற்றி ஒரு இடைஞ்சல்கள் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. வண்டி வாகனம் ஓட்டுறதுலையும் சரி, வண்டி வாகனம் பயன்படுத்துறதுல நிறைய சிரமங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கிறவங்க 4ஆம் பாவகத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் வாய்ப்பை கொடுக்கும். ஆனால் அது என்ன சாரத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். 4ஆம் பாவகாதிபதி 6 சாரத்தில் இருந்தா நீ டியூ போட்டு வண்டி எடுக்கலாம், சிறப்பா இருக்கும். அந்த கடனை உங்களால கட்ட முடியற அளவுக்கு யோகிதையை இறைவன் நம்மளுக்கு கொடுப்பார். ஓகே. 4ஆம் அதிபதி 8 சாரத்தில் இருந்தா உங்களுக்கு கோடிக்கணக்கிலேயே பணமே இருந்தாலும் நீங்க எவ்வளவு எப்செட்டே வாங்கினாலோ எவ்வளவு பெரிய வண்டி வாகனம் வாங்கினாலோ அதைய பயன்படுத்துற அளவுக்கு ஆக்சிடென்டோ இந்த மாதிரி தொந்தரவுகள் கண்டிப்பா கொடுக்கத்தான் செய்யும். ஏன்னா 8 சாரம். சரி, அதுக்காக நம்ம வண்டி வாகனம் வாங்காம விட்டுறலாமா? அப்ப நாம என்னத்தை போய் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பட்சத்துல என்ன பண்ணணும்னா செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கிக்கணும். ஆல்ரெடி எங்கேயோ விழுந்து உடைச்சு கொண்டு வந்த வண்டியை நீ ரெடி பண்ணி ஓட்டிக்கலாம். அது தப்பில்லை. அந்த வண்டி ஏன்னா புதுசா வாங்கினாதான் விழுகும். விழுந்த வண்டியவே நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா பெரிய பாதிப்பை கொடுக்காது. அந்த வண்டியில புக் நம்பர் மட்டும் உங்க பேர் இல்லாம வேற உங்க வீட்டுல யாருக்கு சாதகமா 4ஆம் பாவகம் சாதகமா இருக்கோ அவங்க நேம்லயே நீங்க அந்த வண்டியை வாங்கி ஓட்டலாம், தப்பில்லை. சரி, 4 வண்டி வாகனம் வாங்குறோம். ஆனா அது கைவிட்டு போயிருது. என்னன்னே தெரியல. நான் கீழே மேலையெல்லாம் போடுறதும் இல்லை. கரெக்டாக தான் நான் நடந்துட்டு இருக்கேன். ஆனால் எனக்கே இருக்க மாட்டேங்குது. நான் வண்டி வாங்கினா பாருங்க, எங்கள் அக்கா பையன் எடுத்துகிட்டு போயிட்டேன், எங்கள் அண்ணன் பையன் எடுத்துகிட்டு போயிட்டேன், கம்பெனியில் வேலை செய்கிறவங்க தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் ஓட்டவே முடியறதில்ல. எனக்குன்னு ஒரு வண்டியே நிலைக்கிறதே இல்லை. அப்படின்னா அப்போது 4ஆம் பாவகத்தில் 12ஆம் அதிபதியோட சாரத்தில் அந்த வண்டி இருக்கும். அதனால அப்படி இருக்கும். அப்போ அது உங்கள் பேரில் நீங்கள் எந்த வண்டி வாங்கினாலும் அப்படிதான் இருக்கும். அப்போ வேற யார் பேர்லையாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பேரில் வாங்கி பொதுவாகவே அடுத்தவங்க பேரில் இருக்கிறத வாங்கி நீங்கள் ஓட்டுறதை காட்டிலும் உங்களுக்கு இதை பிஸ்னஸாக பண்ணினா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரி, சொந்த வண்டி எப்போ வாங்குறது? செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கிக்கிங்க. அடுத்தவங்க பேரில் இருக்கிற வண்டியை நீங்கள் ஓட்டிக்குங்க. இதுதான் விதி, இதுதான் பிராப்தம். நம்மளுக்கு எல்லாமே இருந்தாலும் நம்ம பேரில் வண்டி எடுத்தால் அடுத்தவன் தான் ஓட்டுவான். அடுத்தவன் பேரில் இருக்கிற வண்டியை நீங்கள் ஓட்டுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வண்டி வாகனம் ஓட்டக்கூடிய குடுப்பனை உண்டு. சரி, ஓகே. ரெண்டாவது, இப்போ அம்மா படிப்பு வண்டி வாகனம் எல்லாத்தையும் கடந்து கால்நடைகள் வளர்த்தலாமா? இப்போ கிராம பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, ஏனுங்க எங்களுக்கு கால்நடைகள் வளர்த்தக்கூடிய குடுப்பனை இருக்கா? பாலூட்டிகள் மாடு கணிகி வாங்கலாமுங்களா, என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இல்லை கேட்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? 4ஆம் இடத்துல நல்ல ஒரு சுபகிரகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இவங்கனால கால்நடைகள் வளர்த்தக்கூடிய அனைத்து அமைப்புமே இருக்கும். இவங்களுக்கு பாலூட்டிகள் தாராளமாக வளர்த்தலாம். நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். இதுலேயே 4 பாவிகள் இருந்து 4க்கும் லக்னத்துக்கும் இடையில பாவகிரகங்கள் தொடர்போடு இருந்தால் கண்டிப்பாக அவங்க வாங்கவே வேண்டாம். அப்படியே வாங்கி நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா கோச்சாரத்தில் அது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் டச் ஆகும்போது நீங்கள் வித்துறது நல்லது. அப்படி வச்சிருக்கும் பட்சத்தில் தான் அதுக்கு நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சரி, 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம்னு சொல்லுவோம். சுகம். ரெண்டாவது சுகம்னா என்ன அப்படின்னா ஆரோக்கியம் ப்ளஸ் சுகம். 4ஆம் இடங்கிறது சுகம்தான். அப்படின்னா நம்ம ஒரு சாப்பாடு உணவு இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சின்னு ஒன்று ஒரு மனிதனுக்கு இருக்கு இல்லைங்களா? அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது 4ஆம் இடம் தான். சாப்பாடு உணவு இதையெல்லாம் கடந்து சந்தோஷம் சுகம்னு சொல்லக்கூடியது 4ஆம் இடத்துல வேற 6 8 பாவகிரகமோ தொடர்பு கொண்டால் 4ஆம் இடம் பெருசா சுகத்தை அனுபவிக்க முடியாது. அப்போ அந்த சுகாதிபதி பாவகிரகங்கள் தொடர்போடு இருந்து அதுக்குண்டான பரிகாரத்தை வழிபாட்டுகளை செஞ்சுக்கணும். 4ஆம் இட சுகம் கிடைக்கிறது ரொம்ப சிரமம்தான். ரெண்டாவது, ஒரு 4ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னா யாருக்கு என்னென்ன தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னா 4ஆம் இடத்துல ஹார்ட்டு, இருதயம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொடுக்கும். அதனால 4ஆம் இடத்துல பாவிகள் இல்லாமல் நம்ம இருக்கணும். சுபகிரகங்கள் இருந்தால்
சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் எதுவுமே வராது, சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு 12ஆம் இடம். பூர்வீகத்திலிருந்து பூர்வீகம் எப்படி வாழ்ந்தோம், நம்ம தாத்தா பாட்டிகள் எப்படி இருந்தாங்க, தாய் அம்மா வீடுன்னு சொல்லுவோம் கடக வீட்டை, சூரியன் சிம்ம வீட்டை பார்த்தா அப்பா வீடுன்னு சொல்லுவோம். அப்போ தாய் வழி உறவுகள் எப்படி இருக்கும், தாய் வழி கிட்ட பாட்டி தாத்தா பாட்டி கிட்ட இவங்க வளர்ந்தாங்களா, இந்த ஜாதகர் 4ஆம் இடத்துல ராகு கேது தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக தாத்தா பாட்டி வீட்டில் தான் வளர்ந்துருப்பாங்க. தாத்தா பாட்டியால் இவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். ஆளில் புதன் இருந்தால் தாய்மாமனால் வளர்க்கப்பட்ட ஜாதகராக இருக்கும். தாய்மாமன் நல்ல ஒரு வியாபார நுணுக்கத்தோடு இருக்கக்கூடிய, தாய்மாமன் நல்ல ஒரு அமைப்போடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ 4ஆம் இடத்துல தாத்தா பாட்டி உறவுகளையும் சொல்லும், தாத்தா பாட்டி பூர்வீக சொத்துக்களையும் சொல்லும், தாய்மாமனோட உறவுகளையும் சொல்லும். சரி, ஓகே. இது வந்து 4ஆம் இடம்ங்கிறது ஒரு ஜாதகருக்கு தன்னுடைய குழந்தைங்களோட திருமண வாழ்க்கையும் சொல்லும். இப்போ ஜாதகருக்கு 4ஆம் இடம் ஒரு சுபர்களோட வலிமையா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட குழந்தைகளுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். குழந்தைங்களுக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் கிடைக்கக்கூடியதெல்லாம் சிறப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். 4ஆம் இடத்துல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூர்வீகம், குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகள் சம்பந்தப்பட்டது எல்லாமே 4ஆம் இடத்துல தான் இருக்கு. ரெண்டாவது, நம்ம ஜாதகத்தில் 4ஆம் இடம் நல்லா இருக்கு. சரி, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு அதாவது ஜாதகருக்கு 4ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் அவரோட கலஸ்தரத்துக்கு தொழில் அமையுமா? கலஸ்தரம், அதாவது அப்போ ஒரு பையனுக்கு 4ஆம் இடம் வலுத்திருக்கு, சரி ஓகேங்க, நாம் நாளைக்கு திருமணம் பண்ணுனா வரக்கூடிய மனைவி நல்லா ஒரு படித்து வேலை பார்க்கக்கூடிய பொண்ணா கிடைக்குமா அப்படின்னு பட்சத்தில் 4ல் சுபகிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நிறைந்த தொழில் துறையில் ஈக்குவலாக வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய மனைவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கணவனும் மனைவியும் ஈக்குவலா ஒரே இடத்துல வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. 4ஆம் இடத்துல இத்தனை குடுப்பனையும் 4ஆம் பாவகத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. 4ல் சூரியன் இருக்கிறவங்க எந்த மாதிரி இடத்துல வீடு அமையும்? எங்களுக்கு 4ல் சூரியன் இருக்கு, என்ன பண்றது? எங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் எந்த மாதிரி இடத்துல கட்டலாம்? அப்படியே கட்டுனா பார்த்தீங்கன்னா 4ல் சூரியன் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்தாடி, அதாவது எப்பவுமே இவங்க என்ன நினைப்பாங்கன்னா சுதந்திரமாக இருக்கணும், யாரோட டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்கணும், நம்ம பாட்டுக்கு யாரோட டார்ச்சராக ஆகாதுப்பா, நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு போய் ஒரு பக்கம் இருந்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஒதுக்குப்புறமாகவும் நீட்டாகவும் இருக்கக்கூடிய புது இடம். அதாவது நம்ம டவுனுங்கிறது டவுன்லேருந்து 2-3 கிலோமீட்டர் கொஞ்சம் அவுட்டரில் புதுசாக லேண்டு சைட் போட்டு கட்டியிருப்பாங்க. அந்த சைட்டுக்குள்ளேயே முதல்ல யார் வீடு கட்டுறாங்க அப்படின்னா 4ல் சூரியன் இருக்கிறவங்க தான் கட்டுவாங்க. எதுலேயுமே முதல் இடத்துல இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க தான் அந்த சைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முதல்ல கரண்ட் கம்பம் ஊனுனதே அவங்களா தான் இருக்கும். ஏன்னா சைட் போட்டு ஃப்ளாட்டாக விற்றுருப்பாங்க. அவங்க தான் கரண்ட்டிலிருந்து எல்லாத்துக்கும் முதல்ல வந்து நம்ம தான் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் அவங்களுக்கு வீடு வாசல் அமையும். அப்படி போய் இருந்தால் அவங்களுக்கு வீடு ரொம்பவே சிறப்பாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். பொதுவாகவே 4ல் சூரியன் இருக்கிறவங்க என்ன வீடு ஆடம்பரமாக கட்டினாலும் சரி, ரொம்ப உயரமாக கட்டாமல் கொஞ்சம் மேடான பகுதியில் வீடோட தாழ்வு கொஞ்சம் தனிச்சு இருக்கணும். கொஞ்சம் கீழே இறங்கி போகிற மாதிரி வீடு கட்டுறது தான் ரொம்பவே சிறப்பு. சரி, ரெண்டாவது, இவங்க காம்பவுண்டு செவரு வச்சா கண்டிப்பாக வீட்டில் ஏதோ ஒரு வேலை செய்கிறதுல ஒரு குறை ஒன்று கண்டிப்பாக எப்பவுமே இருக்கணும், இருந்துட்டு தான் இருக்கும். என்ன கல்லு மண்ணு எல்லாமே கிடக்குது, ஆனால் அந்த குதவை மட்டும் எங்களால் செய்யவே முடியல அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் அந்த ஜாதகர் இருப்பாங்க. காம்பவுண்டு செவராவது கடைசிக்கு பூசாமல் தான் கிடக்கும். 4ல் சூரியன் இருக்கிறவங்களுக்கு அதுதான் யோகம், அது அப்படியே இருந்துட்டு போகுது, பார்த்துக்கலாம். 4ல் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு எப்படி வீடு வாசல் கிடைக்கும் அப்படின்னா, 4ல் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு குளம், குட்டை, ஆறு, இந்த ஏரி, வயல், இந்த மாதிரி வயக்காட்டுக்கு பக்கம், தோட்டத்துக்கு பக்கத்தாடி கண்டிப்பாக இவங்க வீட்டுக்கு பக்கத்தாடி ஒரு ஆறோ ஏரியோ குளமோ குட்டையோ கண்டிப்பாக இருக்கும் 4ல் சந்திரன் இருக்கிறவங்க. ரெண்டாவது, இன்னொன்று, 4ல் சந்திரன் இருக்கிறவங்க 2 சொத்து வாங்கி ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்துல தான் வீடு கட்டணும். 2 சொத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சொத்துல வீடு கட்டுறோம் அப்படின்னா அது சிறப்பாக இருக்காது. 2 வாங்குங்க, அதில் 1 விற்றுருங்க, 2வது இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துல நீங்கள் வீடு கட்டுங்க. அப்படி கட்டினாலே மிகச்சிறப்பாக இருக்கும்.
கண்டிப்பா இவங்க வீட்டுக்கு சுத்தியுமே மரங்கள் தோட்டம், தென்னம்புள்ள இந்த மாதிரி ஃபுல்லா சுத்தி தோட்டத்தோட தான் இருக்கும். இதுலயே மரங்கள்லயே இளவரசின்னு சொல்லக்கூடியது, இளவரசி இல்ல ராணின்னு சொல்லக்கூடியது யார் தெரியுமா? வேப்ப மரம். அப்போ நாளில சந்தனம் இருக்கிறவங்களுக்கு சுத்தியுமே ஏதோ ஒரு மாரியோ முத்து மாரியோ இந்த மாதிரி ஒரு தெய்வம் ஒன்று குடியிருக்கும். இவங்க இடத்துக்கு பக்கத்தாடி இவங்க இடத்துக்கு போற வழியில வேப்பமர வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய அமைப்பு. நாளில சந்திரன் இருக்கிறவங்களுக்கு பெண் தெய்வம் கூடயே இருக்கிறதா நினைச்சிட்டு நம்ம வீடு கட்டணும். கண்டிப்பா இருக்கும். சரி, நாளில செவ்வாய் இருக்கிறவங்க வீடு கட்டணும். கண்டிப்பா தாயாரோட ஆரோக்கியம், அன்றைய கால சூழ்நிலை, ஜாதகருக்கு நிலை எப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரிதான் நாளில செவ்வாய் இருக்கிறவங்க வீடு வாசல் கட்டணும். நாளில செவ்வாய் இருந்து வீடு வாசல் கட்டினா கொஞ்சம் போராட்டத்துக்கு நம்ம போடுற பட்ஜெட்டை விட டபுள் மடங்கு விலை உயரும். விலை ஏறும் நீங்க வீடு கட்ட ஆரம்பிச்ச நேரத்துல தான் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல செங்கல்ல இருந்து மண்ணில் இருந்து கம்பியில இருந்து எல்லாம் விலை ஏறும். கண்டிப்பா இதையெல்லாம் சமாளிச்சு தான் வீடு கட்டி ஆகணும். ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம போட்டு வீடு கட்டுறோம் அப்படின்னா அது 25 ரூபாயில தான் போய் நிற்கும். அதனால இதையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதை நம்ம ஒண்ணுமே அவாய்ட் பண்ணவே முடியாது. சரி, விலையே ஏறாம ஏதாச்சும் கிரக சூழ்நிலை வருமா அப்படின்னு கேட்டா அது அவங்க ஜாதகத்தை பொறுத்து. என்னதான் ஜாதக பொருத்தம் இருந்தாலும் நாளில செவ்வாய் இருக்கிறவங்க பட்ஜெட் ஓவரா தான் போகும். கரெக்டான ஆட்களை பார்த்து கட்டணும். மேஸ்திரி ஏமாத்திடுவாரு, இல்லை அப்படின்னா ஆளுக வேலை செய்யாம ஏமாத்துவாங்க, இல்லை இதுல எல்லாமே நம்ம வேக்கானமா இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பொருளாதாரத்திலேயாவது ஏறும். மொத்தத்தில் பட்ஜெட் போடுற பட்ஜெட்டை விட எகிரிட்டு தான் போய் நிற்கும். இதை நம்ம கடந்து தான் ஆகணும். இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்லை. நாளில் புதன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அப்பார்ட்மெண்ட்டு இல்லை லைன் வீடு, வாடகை வருமானம் வர்ற மாதிரி வீடு கட்டினால் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கே இல்லைங்க வாடகைக்கெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி விட்டுருக்குறோம், நாங்கள் இருக்கிற மாதிரி தான் கட்டுறோம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி 2 பெட்ரூமு, ஹாலு, கிச்சன், போர்ட்டிக்கோ, அந்தக்கோ இந்தக்கோ எல்லா கோவையும் போட்டு கட்டினாலே கடைசியில் நீங்கள் அதை வாடகைக்கிட்டு போட்டு நாம் சிம்பிளாக இந்த வீட்லேயே இருந்துக்கலாம் அப்படின்னு எளிமையாக இருக்கக்கூடிய வாடகை வருமானம். இதை நாம் வெளியே வாடகைக்கு விட்டால் நம்மளுக்கு 20,000 வாடகை வரும்பாரு. இதில் போய் நாம் இருந்து எனத்துக்காகுது அப்படின்னு சொல்லி போட்டு அதை வாடகைக்கு விட்டுட்டு இவங்க அதே பழைய விடி அந்த பழைய வீட்லேயே வந்து இருப்பாங்க. இல்லை அப்படின்னா இதுக்குன்னே தனிப்பட்ட முறையில் சிம்பிளாக கட்டி வந்து இருந்துருவாங்க. பொதுவாக நாளில் புதன் இருக்கிறவங்க வாடகை வருமானத்தை தான் முதல்ல யோசிப்பாங்க. அதுதான் சிறப்பாகவும் இருக்கும். தப்பே இல்லை, அப்படியே பண்ணிக்கலாம். நாளில் குரு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. எதையுமே பாரம்பரியம் மாறாமல் இருக்கணும்பாங்க. ஆடம்பரமாக டைல்ஸ் ஒட்டு அந்த ஒட்டு இதொட்டு அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. எதுவுமே சிம்பிளாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும். இந்த மரமெல்லாம் போடுறதெல்லாம் கரெக்டாக போட்டுருங்க. எங்களுக்கு ஆடம்பரமெல்லாம் வேண்டாம், சாஸ்திரப்படி கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க கட்டவும் செய்வாங்க. சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நாளில் சனி பகவானுக்கு நான் அப்படியாவே சொல்லிட்டேன், கட்டின வீடு வாங்கிக்கிறது பெட்ரு. நாளில் சனி பகவான் இருந்தால் பழைய கட்டின வீடு வாங்கிக்கிறது ரொம்பவே சிறப்பு. அது உங்களுக்கு அந்த வீட்டை நிலையாக கொடுக்கும். பொதுவாகவே நாளில் சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா புதுசாக கட்ட ஆரம்பித்தாலே கட்டவே முடியாது, பெண்டிங் ஆகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால பெண்டிங் ஆயிரும். 2வது அது லேட்டாக தான் இறைவன் கொடுப்பார். லேட்டாக கொடுத்தாலும் அதை நிறைவாகவும் நிரந்தரமாகவும் கொடுப்பார் நாளில் சனி இருக்கிறவங்களுக்கு. அதனால பழைய வீடு வாங்கினாலும் சரி எந்த வீடு வாங்கினாலும் சரி பொறுமையாகவும் நீட்டாகவும் வாங்கிக்கிறது சிறப்பு. நாளில் ராகு கேது இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தை வித்துட்டு வந்துட்டு கட்டுவாங்க. பூர்வீகத்தில் ராகு இருக்கிறவங்க பூர்வீக சொத்தை வித்துட்டே வந்து கட்டினாலும் ராகு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பைபாஸ் ரோடு, ரயில்வே தண்டவாளம் இந்த மாதிரி அதுக்கு பக்கத்தாடி ரொம்ப எதையுமே வந்து ஒரு பிரம்மாண்டமாக எதிர்பார்க்கக்கூடிய ஆளுக. நீட்டாக இருக்கணும், பிரம்மாண்டமாக இருக்கணும், நான் டக்குன்னு பார்த்தா பளிர்னு தெரியணும், அந்த மாதிரி வீடு கட்டணும். அட்ரஸே சொன்னாலும் அங்கே சுற்றி இங்கே சுற்றிங்கிற அட்ரஸ் எல்லாம் ஆகாது. இப்படி சொன்னால் டக்குன்னு பைபாஸுக்கு பக்கத்தாடி என்ஹெச்சுக்கு பக்கத்தாடி 2வது ஸ்ட்ரீட்டு இதுதான் இப்படி தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. எதையுமே பளிர்னு டக்குன்னு தெரியற மாதிரி இருக்கிற இடத்துல தான் இருக்கணும்னு நினைப்பாங்க நிறைய. அதே போல் நாளில் பாவி இருந்தால் ஒன்று அதையே நம்ம ஏற்றுக்கணும், இல்லை அதை ஃபேஸ் பண்ணி போகிறதுங்கிறது ரொம்ப சிரமம். ஏற்றுக்கணும் அப்படின்னா நீளமான இடமா கிடைக்கும், கொஞ்சம் கிராஸாக கிடைக்கும்,
ஏதோ ஒரு வாக்கில் இழுத்துக்கிட்டு கிடக்கும். அந்த மாதிரி இழுத்துட்டு இருக்கீங்களே, நம்ம கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நாம் இழுத்துட்டு போகக்கூடாது. சாஸ்திரப்படி வாஸ்துவை கரெக்ட் பண்ணி எந்த இடத்துல கட் பண்ணணுமோ கட் பண்ணி, எந்த இடத்துல ஒட்ட வைக்கணுமோ ஒட்ட வச்சு அந்த வீட்டை கரெக்டாக நல்ல ஒரு அமைப்பாக அமைச்சு கொடுத்துடணும். நாளில் ராகு இருக்கிறவங்க அது ஓர போக்கில் போனால் நம்ம போக்கு வேற மாதிரி போயிடும். அதே மாதிரி நாளில் கேது இருந்தால் அவங்க வீடு எப்படி அமையும்னா, ஒரு விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தாடி ஒரு பெண்டில் திரும்புகிற இடத்துல அந்த குத்தல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குத்தல் பக்கத்தாடி இருக்கு. இவங்களுக்கு அந்த 0 பாயிண்ட்ல வந்து குத்திட்டு இருக்கு. அந்த மாதிரி கார்னர்ல முட்டுச்சந்தில் இந்த மாதிரி தான் கிடைக்கும். எதுவுமே இருக்கிற இடமே தெரியக்கூடாது, நாம் இருக்கிற இடமே தெரியக்கூடாதுப்பா அப்படிங்கிற நினைக்கிறவங்கெல்லாம் நாளில் கேது இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு அமையும். அவங்க போய் நம்ம பிரம்மாண்டமாக இருக்கணும்னு நினச்சாலும் நடக்கவே நடக்காது. அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி நாளில் கேது இருக்கிறவங்க அக்கம் பக்கத்து வீட்ல எல்லாம் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் ரொம்ப யோசனை பண்ணி பேசணும். பக்கத்து வீட்டுக்காரரு இவங்க நல்லதையே நினைச்சாலு, நல்லதே நினைச்சு சொன்னாலு அவன் வகுத்திருச்சல சொல்றானப்பா அப்படின்னு சொல்லி போட்டி பொறாமைகள் அதிகம் இருக்கும். சண்டைக்கே வருவாங்க. அதுதான் விதிங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கரெக்டாக பேசி கரெக்டாக புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். நாளில் கேது இருந்து நாம் நீதிபதியாக போய் இருக்கலாம், அந்த வீதிக்கே நாட்டாமையாக இருக்கலாம். அப்படி அவனை இது பண்ணல, இப்படி இது பண்ணிட்டு இருக்கிறா, ரோட்டில் முருங்கை மரத்தை வச்சிருக்கிறா, சாக்கடை தண்ணி இங்கே வருது, இப்படியெல்லாம் எதுவுமே பேசக்கூடாது. எது முறையோ எது கரெக்டோ அதை சொல்லிட்டு கம்முன்னு விட்டுறணும். நாம் கரெக்டாக இருக்கிறோமா, நம்மளை பார்த்து அவன் கரெக்டாக இருப்பான். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுங்கிறது 100% ஆகாது நாளில் கேதி இருக்கிறவங்க. சரி, ஓகே. அப்படியே இன்னும் சொல்லணும்னு நினச்சினேன். சரி, இந்த வண்டி வாகனம் எந்த வண்டி வாங்கினாலும் நல்ல விதமாகவும் வாங்கணும், நல்லதாகவும் எங்களுக்கு கிடைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரதோஷத்தன்னைக்கு மருதாணி பூவு இருக்குங்களா, மருதாணி பூவு, அந்த மருதாணி செடியில் பூக்கக்கூடிய பூவும் முருங்கை மரத்தில் பூக்கக்கூடிய முருங்கை பூவு, இந்த 2 பூவையும் அது கூட வில்வமும் இந்த 3ஐயும் வச்சு பிரதோஷத்தன்னைக்கு நந்தியம்பெருமாளுக்கு பிரதோஷ வழிபாட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வாரங்களில் நல்ல நாள் பார்த்துட்டு நம்ம போய் வண்டி வாகனம் எடுத்து அந்த வாகனம் நம்மளுக்கு நிச்சயமாக நல்ல விதமாக நிலைக்கும். இது வண்டி வாகனம் நிலைக்காதவங்களுக்கு, வண்டி வாகனத்தில் போய் பொசுக்குன்னு கீழே விழுந்து கீழே மேலே அடிபட்டுட்டு வரவங்களுக்கு இந்த மருதாணிப்பூ, முருங்கைப்பூ, வில்வம் இந்த 3ஐயும் வச்சு நந்தியம்பெருமாளுக்கு வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா வண்டி வாகனத்தால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் பெருசாக வராது. சரி, தாயாருக்கு பாவிகள் இருந்தால் தொந்தரவு வரும்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே. அதுக்கு என்னதான் பண்ணுறது, அம்மா எப்படி நல்லா இருக்கணும்ல, என்ன பண்ணுறது அப்படின்னா, எப்பவுமே நாளில் பாவிகள் இருந்து அது நெருப்பு வீட்டில் இருக்கா, நீர் வீட்டில் இருக்கா, காற்று வீட்டில் இருக்கா, மண் வீட்டில் இருக்குதான்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பரிகாரம் சொல்லணும். நாளில் பாவி நெருப்பு வீட்டில் இருக்காரு அப்படின்னா நம்ம கிரிவலப்பாதையில் திருவண்ணாமலை கிரிவலப்பாதை பௌர்ணமி அன்னைக்கு போய் செஞ்சுட்டு வர்றது ரொம்பவே சிறப்பு. வருஷத்தில் அது ஆடி பௌர்ணமியில் போய் பௌர்ணமி வழிபாடு செஞ்சுட்டு அங்கே இருக்கிற தாயாருக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு தீபம் போட்டுட்டு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது ஒரு 10 பேர்த்துக்காவது அன்னதானம் வாங்கி கொடுத்துட்டு வந்தால், நெருப்பு ராசியில் பாவிகள் இருந்தாலும் 4ஆம் இடத்து அதிபதி நெருப்பு ராசியில் இருந்து அவங்க பாவியாக இருந்தால் இந்த வழிபாடு செஞ்சால் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். சரி, நீர் ராசியில் மண் ராசியில் பாவிகள் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, மண் ராசியில் பாவிகள் இருந்து அவங்க தாயாரை நல்ல விதமாக காப்பாற்றப்படணும் அப்படின்னா மண் ராசி அவங்களுக்கு எப்பவுமே கோபூஜை பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. கோபூஜை பண்ணி இந்த முதியோர் இல்லமெல்லாம் இருக்குது இல்லைங்களா, முதியோர் இல்லம், முதியோர் காப்பகம், ஆதரவற்றோர் காப்பகம், இந்த மாதிரி காப்பகத்தில் உங்களுடைய பிறந்த நாளோ ஒரு வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கையில் அவங்களுக்கு நல்ல ஒரு உணவோ ஒரு ஆடை ஆபரணமோ ஒரு ஆடையாவது எடுத்து கொடுத்து ஆதரவற்றோர்களுக்கு ஒரு உதவி செஞ்சு கோபூஜை பண்ணிட்டு வரும்போது, அதாவது கோவுக்கு அகத்துக்கீரை இது போன்ற உணவுகள் கொடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நில வீட்டில் பாவிகள் இருந்தால் இது கண்டிப்பாக நிவர்த்தி கொடுக்கும். சரி, காற்று ராசியில் பாவிகள் இருந்து சரி பண்ணணும் அப்படின்னா
காற்று ராசி மிதுனம், சுவாதி, கும்பம். இவங்க என்ன பண்ணணும், கண்டிப்பாக அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணணும். புற்று வழிபாடுகள் பண்ணிட்டு வந்தாலே இவங்க தாயாருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், தீர்க்கமான ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு. நீர் ராசியில் 4ஆம் அதிபதி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வருடம் ஒரு முறையாவது தேவிப்பட்டணம் போயிட்டு வரணும். தேவிப்பட்டணம் போக முடியாது அப்படின்னால் கடைசிக்கு நம்மூருக்கு பக்கத்தாடி கொடுமுடியோ காவேரியோ போய் வருஷத்தில் 3 தடவையாவது போய் காவேரியில் குளிச்சுட்டு தாயாரையும் கூட்டிகிட்டு போய் குளிச்சுட்டு தாயார் கையால் 4 பேர்த்துக்கு உணவு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. உணவு கொடுத்துட்டு வந்தாலே அன்னதானம், அன்னம்பாளிப்பு மட்டுமே தாயின் ஆரோக்கியத்துக்கு சிறப்பு. நாமளும் செய்யணும், தாயார் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்லா படிப்பு வரணும், உயர்கல்வியில் எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது, யூஜி படிப்பு சிறப்பாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்பவுமே ஹைகிரீவர் வழிபாடுகள் பண்ணிட்டு வந்தாலே இந்த நாளில் இருக்கிற பாவிகள் பெருசாக வேலை செய்யாது. ஓகே, பொதுவாகவே 4ஆம் இடத்துல பாவிகள் இருந்தால் நுரையீரல், சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால உணவே மருந்துன்னு சொல்லி கரெக்டான உணவுகள், ஆரோக்கியமான உணவுகளை எடுத்து எல்லாருமே சுகத்தோடவும் சந்தோஷத்தோடும் இருக்கணும்னு மனசார நான் வேண்டிக்கிறேன். நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்கும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல்னு சொல்லியிருக்காரு. நினைக்கிறத எண்ணம் ஒன்றே நம்மளை ஜெயிக்க வைக்கும். நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் ஒவ்வொருத்தரும் நினைச்சு பிரபஞ்சத்தில் நடத்தணும். அதுதான் பிரபஞ்ச விதி, அதுதான் இயற்கை விதி. வாழ்க வளமுடன். இன்று எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் என் ஜோதிட குருமார்களுக்கும் என் நண்பர்களுக்கும் சிறந்தார்ந்த நன்றி. வணக்கம். மைக்கு புடுங்கணுமாட்டுக்கு ஆரம்பத்தில் மேடம் பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி மேடம் போதும் மேடம் மைக்கு கொடுத்துடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு பேசி தட்டி எடுத்துடுறாங்க. தெரியலங்கிற போதே இத்தனை பேசுகிறாங்களே, அடேங்கப்பா. வாழ்த்துக்கள் மேடம். மேடம் அவர்களை கௌரவிக்கும் விதமாக சுதா மேடம் பொன்னடை பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.